ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், உம்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், வல்லவர், உன்னதர், உயர்ந்தவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், அதர்சனமானவர், நித்தியானந்த பிரபு, ஏக சக்கராதிபதி, இருந்தவர், இருக்கிறவர், வருகிறானவரே, உம்மை நன்றியோடு 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 துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே இப்பொழுது நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த ஆராதனைக்கு கலந்து கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கும்படியா நான் செபிக்கிறேன் ஐயா. எங்கே என் நாமத்தினாலே 2-3 பேர்களாய் கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்னவரே, நீர் இருக்கிறவராகவே எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த ஆராதனை உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படிக்கு அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயற்கை செயற்கை தடைகள், மனுஷிக தடைகள், பிசாசின் தடைகள், எல்லா தடைகளையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அன்றைய எல்லாவற்றின் மேலும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் தம்முடைய ஜனங்களுக்கு ஊழியம் செய்வீராக. மனுஷராய் எங்களை நீர் மறைப்பீராக. தேவனுடைய கரம் எனக்காய் எங்களுக்காய் செயல்படட்டும். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமையும் உமக்கு செலுத்தி இரட்சகரும் ராஜனுமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த பெந்தைக்கோஸ்தே பெருவிழா நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன். சபையின் இந்த பிறந்த நாளிலே உங்கள் சபையராகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். ஆமென். ஆவியானவர் இந்த உலகிலே பொழிந்தருளப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய சபை நிறுவப்பட்டதான இந்த நாளிலே நம்மை மறு அர்ப்பணம் செய்வோம். தொடர்ந்து தேவனுடைய ஆராதனையை தேவ பிள்ளைகள் நடத்துவார்கள். பயத்தோடு பக்தியோடு தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்திருந்து கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்மேல் சபையார் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். இந்த நாளில் கூட தேவனை ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிற நாம் அவரை மகிமைப்படுத்தும்படிக்கு பயபக்தியோடு ஒரு பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் கிருபையாய் ஆண்டவர் 5 மாதங்கள் நடத்தி ஆண்டவர் இந்த 31ஆம் தேதி அவருடைய சமூகத்துக்கு வரும்படி கர்த்தர் கிருபை கொடுத்த பதினால் அவருக்கு மகிமைப்படுத்தி செலுத்தி ஒரு பாடலை பாடுவோம். 1000 நன்மைகள் அன்னிதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டினே, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தைகளையே ஆண்டவரை இம்மட்டுமா நீங்கள் உதவி செய்து இந்த 5 மாதம் கிருபையை நடத்துனீங்க ஆண்டவரை என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். ஆயிரம் நன்மைகள் நடுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. 1000 நன்மைகள் நடுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. 1000 நன்மைகள்
அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது முதமும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கித் தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். மாறி நின்ற வேளை மடிந்திடாத என்னை தங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். மாறி நின்ற வேளை மடிந்திடாத என்னை தங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பே நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பே நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இருக்கும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இருக்கும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆண்டவர் கிருபையாய் ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்தார். அவர் நம்ம மீது வைத்த கிருபை மேலானது, அவருடைய அன்பு மேலானது. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்பட்டது என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தன அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்குது என்று சொல்லி யோவான் இப்படியாய் சொல்லுகிறார். தேவன் நம்மேல் வைத்த அன்பினாலே நாம் பிழைக்கும்படிக்கு தம் ஒரே பேரான குமாரனை இவ்வுலகத்துக்கு ஆண்டவர் அனுப்பினார். நம் மேல் வைத்த அன்பு நாம் பிழைக்கும்படிக்கு ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தது அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே கிருபையாய் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார்.
சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியா இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். எல்லாருடைய பாவங்களையும் சிலுவையில் ஏற்றுக்கொண்டது உண்மைதான். ஆனால் எல்லா ஜனங்களும் இயேசுவை அறியாமல் அவரை விட்டு தூரமாக இருக்கும் பொழுது தேவன் நம்மீது அன்பு வைத்தபடியினால் நம்மை தேடி வந்து சந்தித்து ரட்சித்து அவர் கிருபையாய் ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்திருக்கிறார். நினைத்து ஒரு பாடலை பாடப்போகிறோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர் அவர் இயேசு, இயேசு என்று சொல்லி. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் மகிமைகின்றதா என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலன். சேனைகளின் கர்த்தர் மகிமைகின்றதா என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலன். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர், மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றைத் தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டிலே கொள்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொள்கதாவிலே சிறப்பு சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர்,
ஆண்டவர் மீது வைத்த அன்பினாலே கல்வாரியிலே ஆண்டவர் தமையே ஆண்டவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். பாசற்றின் நிலைதான் இயேசுராஜா. அவர் என்னுடையவர், என் அன்பு இரட்சகர். ஆண்டவர் மீது வைத்த அன்பினாலே ஆண்டவரை மீட்டெடுத்து நம்மை தெரிஞ்செடுத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை காத்து வருகிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் தெரியும்படி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை கண்மணி போல் காத்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் நம்மீது ஆண்டவர் தம் கண்ணை வைத்து அவர் விசாரித்து ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு அவர் நம்மை காக்கிறபடினால் நான் பாடுவோமா, என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொல்லி கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதைகளை நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதைகளை நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே, என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனை ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் வெள்ளம் நமரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லையே, ரூபமில்லை ஆகையால் சுரூபம் ஒன்றுமில்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லை, ரூபமில்லை ஆகையால் சுரூபம் ஒன்றுமில்லை. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே, வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதும் இல்லை. தமது சாயலாய் ஆண்டவர் நம்மை உண்டாக்கினார். நம்மை உண்டாக்கின ஆண்டவர் தூங்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வர தேவன் அடைக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் எதிர் முதற்கண்டு என்றைக்கு காப்பார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாதுகாக்கிற தேவனா இருந்தபடியினால் அவரை மகிமைப்படுத்தும்படிக்கு இருக்கும் இடத்தில் தாமே முழங்கால் படியிட்டு கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து அவனுக்கு ஆராதிப்போமா ஒரு மனமாய் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படிக்கு. ஆண்டவரே, இந்த 5 மாதம் கிருபையை நடத்தினீங்க ஆண்டவரே. இந்த கடைசி 31ஆம் தேதியிலும் ஆண்டவரே சமூகத்துக்கு வரும்படி கிருபை செய்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்தீர், போக்கிலே வரத்திலே பாதுகாத்தீர்.
எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தீர் ஆண்டவரே. நீர் எங்களை காக்கின்ற தேவனா இருக்கிறபடினால் உமக்கு நன்றின்னு சொல்லி அவர் நோக்கி நன்றி சொல்லி பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை இறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரன்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்தி அப்படி ஆராதிப்போமா? தேவன் நமக்கு பாராட்டிய கிருபை நினைத்து அவரை மகிமைப்படுத்தி அப்படியே ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எந்த கண்மலையானவனே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. அப்படி ஆராதிப்போமா? தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு ஆராதிக்கும்படிக்கு உள்ளத்தின் நாளத்திலிருந்து அவருக்கு ஆராதனையில் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், அவர் ஒருவரே மகிமைக்குரியவர். அந்த ஆண்டரை உயர்த்தி உயர்த்தி நாம் இருக்கும் இடத்தில் தாமே தேவனை மகிமைப்படுத்தி அப்படி ஆராதிக்கும்படி அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகள் நிழலே என்றென்று மகிழச் செய்தீர் ஆண்டவரே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. ஓ நீர் மகிமைப்படும்படிக்கு, தெய்வமே நீர் மகிமைப்படும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரை கிரியை செய்வீராக. ஓ மே துதிக்கிறோம் வேலையில் தாமே, ஆராதிக்கிறோம் வேலையில் தாமே இந்த வல்லமை இறங்கட்டும் அப்பா. உடைய மகிமை இறங்குவதாக. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் வந்திருந்த ஆசீர்வதிப்படி சொன்னீரே அந்த வார்த்தை நிறைவேற்றும்படிக்கு இப்படி அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. துதியில் மத்தியில் வாசம் தெய்வமே மே துதித்து உயர்த்துகிற வேலையில் தாமே ஆவியான அசைவாடுவீராக. ஹல்லேலூயா. உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் வெள்ளமீன நேரங்களில் உம் கிருபை தண்ணீரையா. வெள்ளமீன நேரங்களில் கிருபை தண்ணீரையா. இயேசு ராஜா என் வெள்ளனாளி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பெலனாளி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே. நன்றி ஆவியானவரே. ஒருபலை சந்தரபல மருதரபலபரா. மகிமையின் ஆவியானவரே, ஓ ஆசீர்வாதப்படுத்தி நிரப்புவீராக. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி, மீண்டும் உண்மை சொல்லுவோமா? ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி நினைத்து துதிப்போமா? ஹல்லேலூயா. ஓ அவருக்கு ஆராதனை, அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. ஒருவரை சந்தர உயர்த்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே.
மகிமைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, வல்லமை வெளிப்படுத்தும்படிக்கு உயர்த்துகிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் தேவனுடைய அபிஷேகம் எப்பொழுது இறங்கச்சமாப்பா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தண்ணீரையா, ராஜா என் நானேன், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் நானேன், எதற்கும் பயமில்லையே. ஓ உமக்காராதனே இயேசுவே, உமக்காராதனே. ஹல்லேலூயா. கூடி ஆராதிக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலோ, ஒவ்வொரு வீடுகளிலோ, ஒவ்வொரு குடும்பத்தின் மீதோ ஆவியன் அசைவாடுவீராக. நீ சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவா. இப்பொழுது எங்கெல்லாம் ஆராதிக்கிறார்களோ அங்கெல்லாம் மகிமை இறங்கட்டும் அப்பா, வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நன்றி ஆண்டவரே, மெச்சுதிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. துதிகள் மத்தியிலும் ஆசீர்வதிக்கிற தேவன், அவரை உயர்த்தி ஆராதிக்கிறவர்கள் தாமே ஆண்டவர் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். அன்றைக்கு இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு தம் சீசர்களை பார்த்து எப்படியாய் சொன்னார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை பரிசுத்த ஆவியின் இடத்தில் வரும்பொழுது, நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்றார். அந்த வார்த்தையின்படியே சீசர்கள் 120 பேர் மேலில் கூடி ஜெபிக்கிற வேளையில அந்த பெந்தெக்கோஸ்தே நாளன்று ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இந்த நாளிலும் கூட அந்த பெந்தெக்கோஸ்தே நாள் நினைவுகூர இந்த நாளிலும் சபை பிறந்த இந்த நாளில் கூட அவருடைய அபிஷேகம் இறங்கி வரும்படிக்கு நாம் இருக்கும் இடத்தில் தாமே அவருடைய வல்லமை ஊற்றப்படும்படிக்கு அவனை கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆதி திருச்சபையில் எப்படி தம்முடைய அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றினாரோ, ஆண்டவர் தம் சீசர்களை கொண்டு எப்படி வல்லமை பயன்படுத்தினாரோ, அதுபோல இந்த கடைசி காலத்திலும் ஆண்டவராய் கர்த்தர் ஒரு பின்மாரின் அபிஷேகத்தை ஊற்றும்படி கடந்து வந்திருக்கிறார். நாம் பலனடைந்து அவருக்கு சாட்சியாய் இருக்கும்படிக்கு தேவனுக்கு மகிமையாய் பலத்த கிரியைகளை நாம் செய்யும்படிக்கு எருசலேமிலும் யூதேயாவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சியாய் இருப்பீர்கள் வார்த்தையின்படி ஆண்டவர் சாட்சியாய் நிறுத்தும்படிக்கு அவருடைய அபிஷேகத்தை ஊற்றும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் சொன்ன ஒவ்வொரு தீர்க்கதரிசனமான வார்த்தைகளும் இந்த நாட்கள் நடப்பதை பார்க்கிற நாம் அவருடைய எழுப்பல் நக்கினி நமக்குள் இறங்கி வரும்படிக்கு
இறங்கி வரும்படிக்கு ஆண்டவரே ஆதி திருச்சபையில் அபிஷேகத்தை ஊற்றின அதே வல்லமை பெந்தெக்கோஸ்தே நாள் நினைவு கூறுகிற இந்த நாளிலும் இந்த வல்லமை எனக்குள்ள இறங்கணும் அப்பா. நான் உமக்காய் பெரிய காரியம் செய்யும்படிக்கு, என்னை கண்டு பிசாசு அலறும்படிக்கு, வியாதிகள் சொஸ்தமடையும்படிக்கு ஆண்டவரே, கட்டப்பட்டவர்கள் விடுதலை ஆகும்படிக்கு எனக்குள்ள ஒரு பின்மாரின் வல்லமையை ஊற்றுங்க. அப்படியே கேட்கும்படிக்கு அர்ப்பணிப்பாமா. பெலச்சின் ஆவியானவரே, என் மீது ஆசைவாடுங்க. பாவியன் அழைக்க போகிறோம். ஓ ஆதி திருச்சபையில் ஊற்றின அதே வல்லமை இந்த நாளிலும் நமக்குள் வரும்படிக்கு, நம்மை நிரப்பும்படிக்கு ஆவியானவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உன்னத பலன் நம்மீது இறங்கி வரும்படிக்கு அர்ப்பணிப்போமா. ஆண்டவரே, இந்த கடைசி கால நாட்களில் ஆண்டவரே நீ சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைகள் ஒவ்வொரு நிறைவேற பார்க்கிற இந்த நாட்கள் தாமே எங்களுக்குள்ள நம்முடைய வல்லமை இறங்கணும் ஆண்டவரே. நாங்கள் ஒரு எழுப்பல் கருவியை மாறும்படிக்கு உம்முடைய பலன் எங்களுக்கு இறங்கி வரும்படிக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படி ஒப்பு கொடுப்போம். ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தேவனுடைய உன்னத நிரப்பப்பட்டபடிக்கு ஹல்லேலூயா. நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே ஆண்டவரை நிரப்பும்படிக்கு அப்படியே ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரை, இந்த கடைசி காலங்கள் இருக்கிற நாங்கள் ஆண்டவரை உமக்கென்று எழும்பும்படி, சாட்சியாக எழும்பும்படி, எங்களை கொண்டு பெரிய காரியம் செய்யும்படிக்கு அன்னைக்கு பேதுரு யோவானு சொன்னது போல வெள்ளி இல்ல பொண்ணு இல்ல, இயேசுவின் நாமம் உண்டு என்று சொல்லி இடத்தில் உள்ளதை அவனுக்கு தருகிறேன்னு சொல்லி ஆண்டவரை சப்பானியை பார்த்து எழுந்து நடன்னு சொன்ன போது அவன் எழுந்து நடந்தானே, அது போல எங்களுக்கு கொண்டு பலத்த அற்புதம் செய்ய மாட்டேக்கு அந்த இயேசுவின் நாமத்தின் வல்லமை எங்கள் மீது இறங்கி வரும்படிக்கு அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. நேரப்பங்கப்பா என்று சொல்லி கேட்பாமா. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. கற்றதாமே நம் மீது உதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ இருள் பூமியையும் காரிருள் சனங்களை மூடும், ஆனால் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். இந்த வார்த்தையின்படி இருள் பூமியையும் காரிருள் சனங்களையும் மூடுகிற இந்த நாட்கள் தாமே தேவனுடைய வல்லமை நம் மீது உதிக்கும்படிக்கு அர்ப்பணிக்க போகிறோம். உதிக்கிற வல்லமை இடத்தில் ராஜாக்கள் வரும்படிக்கு, ஜாதிகள் வரும்படிக்கு, கர்த்தர் நம்மை பயன்படுத்துற பாத்திரமாய் விளங்கும்படிக்கு, அபிஷேகத்தால் நிரப்பும்படிக்கு அப்படியே நம்ம கேட்போமா. ஆதி நாட்கள் ஆவியானவரை இறங்கினீரே, நீ அசைவாடினீரே ஆண்டவரை, இடம் அசையும்படிக்கும் வல்லமை ஊற்றப்பட்டதே, அது போல எனக்குல ஆவியானவரே நாங்க இருக்கிற வீட்டுல எங்கள் குடும்பத்தின் மீது, எங்கள் பிள்ளைகளின் மீது, என் மீது அபிஷேகத்தை ஊற்றும்படிக்கு, அசைவாடும்படிக்கு இறங்கி வாங்க ஆண்டவரை. அவரை அழைத்து பாடுவோமா. அசைவாடமாவையே என்று சொல்லி
ஆவியானவரே ஊற்றுவீராக. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு எழுப்பு நக்கினியை பற்றி பிடிக்கும்படிக்கு ஐயா ஆண்டவரே கிரியை செய்து இறங்கி வருவீராகப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, மை துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்ற வேண்டும் சொல்லி கர்த்தர் வாக்களித்தீரே. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பரிசுத்த அக்கினி இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரின் சபையின் பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. இதை காண்கின்ற ஒவ்வொருவரும், இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் தேவ அபிஷேகம் நிரப்பப்படும்படிக்கு, என் பாத்திரம் நிரம்பி வந்து சொல்லும்படிக்கு கர்த்தருடைய அபிஷேகம், ஒரு பெண்மானின் ஆண்டவர் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாவையும் கர்த்தருடைய அக்கினி தொடுவதாக. அந்த பெந்தெகோஸ்து நாளிலே ஆண்டவரே ஒவ்வொரு மீதும் ஆவியானவர் அப்பா பிறந்திருக்க நாவு போல் வெளிப்பட்டீர ஆண்டவரே. ஒவ்வொரு நாவிலும் அக்கினி இறங்கினதப்பா. அதே அனுபவத்தை இன்றைக்கு கொட்டுக்கும்படிக்கு, வாஞ்சிக்கிற உள்ளங்களுக்கு கொட்டுக்கும்படிக்கு இந்த அக்கினி இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியின் அப்படியே கிரியை செய்வதற்கு நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போவனுக்கு பலன் கொடுத்து சத்துவத்தை பெருகப்பட தேவ நீர் அல்லவா ஆண்டவர். சோர்வை நீக்கி பலனை கொடுக்கும்படிக்கு ஆண்டவரே இந்த அபிஷேகத்தை நிரப்புவதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நித்திய கிருபை இறங்கும்படிக்கு ஆண்டவர் நாளிலே ஆண்டு செயல்படுவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, அவர் மரணத்தில் ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிடுவார். கர்த்தரே இது சொன்ன அந்த வார்த்தையின்படி நீ கண்ணீரை துடைத்து நிந்தையை மாற்றும்படிக்கு ஐயா, நிந்தைக்கு பதிலாக வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினால பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் கொடுக்கிற கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நித்திய கிருபையுடன் ஆண்டவனுக்கு இறங்குவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தாவீதுக்கு அல்ல நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாய் ஏற்பட்ட வாக்களித்த கர்த்தர் நீர் அல்லவா. அப்படியே ஆண்டவரின் செயல்படுகிற கிருபைக்காய் இரக்கத்திற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இறங்கினதற்காய் நன்றி கர்த்தாவே. அவருடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும்படிக்கு, அவருடைய கண்ணீர் துடைக்கப்படும்படிக்கு ஆண்டவன் பெரிய காரியங்களை செய்த கிருபைக்காய் இரக்கத்துக்காய் நன்றி ஆண்டவரே. சத்துருவின் கிரியைகளை முறியடிக்கப்பட்டதற்காய் எமக்கு நன்றி கர்த்தாவே. எல்லா பலவீனங்களும் வியாதிகளும் சுகமாகும்படிக்கு
ஆவியான வெளிப்பட்ட கிருபைக்கு நன்றி. குணமாக்கத்தக்க வல்லமை வெளிப்படுறதுக்கு நன்றி ஆவியானவரே. உமக்கே மகிமை எங்கள் செலுத்துகிறோம் அப்பா. நீர் மாத்திரம் மகிமை படுவீராக ஆவியானவரே. சீக்கிரத்தில் ஆலயங்கள் திறக்கப்பட்டு ஆலயத்தில் ஆராதிக்க கிருபை கொடுங்க ஐயா. ஜனங்களோடு ஆராதிக்கும்படி கர்த்தாவே எங்க கிருபை கொடுங்க. உங்க கருத்துல ஒப்பு கொடுத்து எல்லா மகிமையும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செலுத்தி துதிக்கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்தி தாழ விழுந்து பணிஞ்சு உம்மை மகிமைப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். நாம் எழுந்து நின்று சங்கீதம் 45 முறைமுறையாய் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 45. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்கிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தானி. எல்லா மணிப்புத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியமுள்ளவர். உம்முடைய உதடுகளில் அருள் பொல்லுகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உமது பட்டயத்தையும் நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். உமது வலது கரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜனசதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். தந்தத்தினால் செய்த அரண்மனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாயிருக்கிறது. உமது நாயைக்குள்ளே அரசரின் குமாரத்திகளும் உண்டு. ராஜஸ்திரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பட்சத்தில் நிற்கிறார். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள். ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். அவள் உடை பொற்சரிகையாயிருக்கிறது. சித்திரை தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இதை நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். ஆமென். நாம் ஜெபிப்போம். இறக்கும் கிருபையில் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, உம்முடைய வல்லமையின் கரத்தில் என்னையும் எங்களையும் தாழ்த்தி படைக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன். தகப்பனே, இந்த பெந்தைக்கோஸ்தை நாளிலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள, நீ கொடுக்கக்கூடிய சகல வரங்களையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, சபையிலே உம்முடைய பிள்ளைகள் சாட்சியாய் விளங்க, இந்த உலகத்திலே உம்முடைய பிள்ளைகள் சாட்சியாய் விளங்க நீர் இன்றைய தினம் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் வந்தால் வனாந்தரம் கூட வயல்வெளியாக விடுமே. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளும் மாறுமே. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, நீர் இந்த இடத்துல வந்து ஒவ்வொருவரையும் நிரப்பி நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களோடு பேசும் அப்பா, எல்லா ஜனங்களோடு நீர் இடைபடுங்க. ஆண்டவரே, எங்க தேசத்தை ஒரு விசை கடாட்சி தரலும். ஆண்டவரே, தேசத்திலே ஆண்டவரே கொரோனாவும் வாதை மட்டுமல்ல ஆண்டவரே, வெட்டுக்கிளிகளினால் எங்க தேசம் இப்பொழுது சேதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் தகப்பனே, என் நாமம் தெரிக்கப்பட்ட என் ஜனங்கள்
தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை அறிக்கையிட்டு இதை நோக்கி ஜெபம் பண்ணினா பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன், தேசத்தை குணமாக்குவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த கொடிய வைரஸ் கிருமிகள் ஒழியத்தக்கதாக, அன்றது வெட்டுக்கிளிகளினால் வருகிற சேரம் மாறத்தக்கதாக, இனி ஆண்டவர் இந்த வெட்டுக்கிளிகள் இந்த பகுதியில் வராதபடிக்கு தடுத்து நிறுத்தப்படத்தக்கதாக என் தேசத்துக்கு நீர் மனமிறங்கும்படியான செபிக்கிறோம் ஆண்டவரே. பட்டினியிலே பசியிலே தவிக்கிற நம்முடைய ஜனங்களுக்காக செபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசை இறங்கி ஆண்டவரே, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பிழை பூட்டுகிற தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக ஆண்டவரே. அவர்களுக்கு வயிறாக நீர் உணவு கொடுப்பீராக. அவருடைய பொருளாதாரத்திலே ஒரு அற்புதம் செய்வீராக. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு மனமிறங்கி அவர்களுடைய வாழ்வுக்கு ஒரு வழிகாட்டுவீராக ஆண்டவரே. என் தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து தேசத்தை நேர்மையாய் நடத்தவும் இந்த சூழ்நிலையில எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த கிருபைகளை தரும்படியான செபிக்கிறேன் ஆண்டவரே. சீக்கிரத்தில் எங்கள் தேசத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும், சபைகள் திறக்கப்படட்டும், ஆலயங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்மை ஆவியோடு உண்மையோடு பணிந்து தொழுது கொள்ள, பரிசுத்த அலங்காரத்தோடு சபையிலிருந்து தொழுது கொள்ள நம்முடைய ஜனங்களுக்கு நீர் விடுதலை தருவீராக. இந்த நேரத்திலும் அப்பா, இந்த நேரத்திலும் ஆண்டவரே நீர் பேசும், நம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசும், நம்முடைய வல்லமையால் இடைபடும் ஒவ்வொருவருக்கும் தேவன் போதுமானவராயிருந்து கிருபைதாரும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:17. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். And it shall come to pass in the last days, says God, that I will pour out my spirit on all flesh. I will pour out my spirit on all flesh. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மேலும் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். But you shall receive power when the Holy Spirit has come upon you, and you shall be witnesses to me. When the Holy Spirit comes upon you. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் பேச இருக்கக்கூடிய செய்தியின் தலைப்பு பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே வந்தால் அவர் நமக்கு என்ன செய்வார்? பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே வந்தால், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பதை குறித்து இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, அதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் அவர் தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் தேவன். எப்படி நாம் கிறிஸ்துவை முக்கியத்துவப்படுத்துகிறோமோ, எப்படி பிதாவாகிய தேவனை கனப்படுத்துகிறோமோ, அப்படியே
திருத்துவத்தின் மூன்றாவது நபராய் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். அந்த ஆவியானவருடைய செயல்பாடுகளை புரிந்திருக்க வேண்டும். ஆவியானவர் நமக்குள் வந்து என்னென்ன காரியங்களை செய்கிறார் என்பதை உணர்ந்து அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். இந்த நாட்களிலே யோவேல் தீர்க்கதரிசியானவன் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே இப்படியாக வார்த்தையை சொன்னார். வாசிப்போம். யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். யோவேல் தீர்க்கதரிசியானவன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு முன்பாகவே அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவராகிய கர்த்தர் நிறைவேற்றிய காரியம்தான் இது. பெண்டே என்றால் 50, பெண்டா என்றால் 5, பெண்டே என்றால் 50. 50வது நாள் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த 50வது நாள். அந்த 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஒளிந்தருளப்பட்டார். இந்த உலகத்திலே அவர் அனுப்பப்பட்டார். இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது என்னென்ன காரியம் நடக்கும் என்பதையும் நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது அவர் நம்முடைய பாவத்தை மாற்றுவார், நம்முடைய சுபாவத்தையும் மாற்றுவார். பாவத்தை மாற்றுவார், சுபாவத்தை மாற்றுவார். வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 16:8. யோவான் 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நமக்கு பாவம் என்னது என்பதை கண்டித்து உணர்த்தக்கூடியவர் ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்முடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். நாம் செய்யக்கூடியது தவறு, நாம் செய்யக்கூடியது தவறு இல்லை என்ற உணர்வை பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். ஆக ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை, மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணை மிகவும் அவசியமாயிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனுக்குள்ளே கிரியை செய்யும் போது பாவ உணர்வடைகிறான். அந்த உணர்வுக்கு கீழ்ப்படையாமல் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு போய்விடுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 51:11-12. சங்கீதம் 51:11-12. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆக இந்த பாவம் உணர்வடைந்த மனிதன் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, தேவனே, சுத்த இருதயத்திலே என்னிலே சிருஷ்டியும். 10வது வசனம், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி நிலைவரமான ஆவிக்காக ஜெபிக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னை விட்டு போய்விடாதையும் என்று சொல்லி கதறுகிறார்.
அவனுடைய வாழ்க்கையில் இருந்த உற்சாகம், அன்பு, சந்தோஷம் எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில் ஆண்டவரே எனக்கு அதை திரும்பவும் தாரும் என்று சொல்லி இந்த சங்கீதத்திலே தாவீது புலம்புகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பாவத்தை கண்டித்து உணர்த்துவது மட்டுமல்ல, இந்த ஆவியானவர் நம்முடைய பாவத்தை கழுவி சுத்திகரிப்பார். 2 தெசலோனிக்கேயர் 2:13 வாசிக்கிறோம். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவத்தை அவர் சுத்திகரிப்பார். வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2:13. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் ஆவியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். We are sanctification by the Spirit of God. ஆவியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவத்தை மாற்றுவது மட்டுமல்ல, நம்மை பரிசுத்தமாய் மாற்றுகிறார். இன்னும் இந்த பாவத்தையும் நம்முடைய சுபாவத்தையே மாற்றி விடுகிறார். எப்படி? எசேக்கியேல் 11:19 பாருங்கள். எசேக்கியேல் 11:19. அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் உள்ளத்திலே என் ஆவியை கட்டளையிடுவேன். ஆண்டவருடைய ஆவி நம்முடைய உள்ளத்துக்குள் வரும்படி தேவன் கட்டளை கொடுப்பார். அப்படிப்பட்ட கட்டளையை பெற்றுவிட்டால் அந்த மனிதனுடைய இருதயம் மாற்றப்படும். அவன் ஒருவேளை முரட்டு சுபாவம் உள்ளவனாய் இருக்கலாம், மூர்க்க குணம் உள்ளவராய் இருக்கலாம், எடுத்தேன் கவுத்தேன் என்ற குணம் உள்ளவராய் இருக்கலாம். இந்த கல்லான இருதயத்தை தேவன் எடுத்து போடுவார். அவனுடைய உள்ளத்தை சதையான இருதயமாய் மாற்றி விடுவார். இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். எசேக்கியேல் 36:26. எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவராகிய கர்த்தர் புதிதான ஆவியை கொடுப்பார். நம்முடைய உள்ளத்திலே புதிதான ஒரு ஆவியை கொடுக்கும் போது, அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய கல்லான இருதயம் மாறிவிடும், நம்முடைய சுபாவங்கள் மாறிவிடும். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறார். ஆவியானவர் பாவத்தை மாற்றுவது மட்டுமல்ல, மன்னிப்பது மட்டுமல்ல, நம்முடைய சுபாவத்தையே மாற்றி விடுகிறார். ஏன்? நம்முடைய இருதயத்தையே மாற்றி விடுகிறார். ஆண்டவர் அவனுக்கு வேறு இருதயத்தை கொடுத்தார். தேவனாய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தையே மாற்றி விடுகிறார். 1 சாமுவேல் 10:9. 1 சாமுவேல் 10:9. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ வேறு மனுஷனாவாய். மேலும் அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். முதலாவது 1 சாமுவேல் 10:6 வாசித்தோம். நீ வேறு மனுஷனாவாய். இப்பொழுது 9வது வசனத்திலே தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் வந்து விட்டால் நம்முடைய இருதயமே மாற்றப்படும். நாம் வேற மனுஷனாயிருவோம். அன்னைக்கு பார்த்து அவர் தானா இவரு? அன்னைக்கு அவ்வளவு மோசமானவா இருந்தாரே, அவ்வளவு குடித்து வெறுத்து திரிஞ்சாரே,
எதுக்கெடுத்தாலும் பயங்கரமா பேசுவாரு. எப்படி இவர் மாறினார்? இவர் குணம் எப்படி மாறுச்சு? இவருடைய சுவாபம் எப்படி மாறுச்சு? அந்த கல்லான இருதயம் எங்க போச்சு? இப்பொழுது இப்படி ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு இரக்கம் காட்டுறாரு, தன்னத்தில் இருக்கிறதெல்லாம் கொடுக்கிறாரு. இவ்வளவு அன்புள்ளவரா, இவ்வளவு பண்புள்ளவரா, என்ன நடந்தது இது என்று சொல்லி மற்றவர்கள் வியக்கும்படிக்கு ஆண்டவர் அவர்களை வேறே மனுஷனாய் மாற்றி விடுவார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவா, வேறு மனுஷனாவா, நீ வேறு மனுஷனாவாய். அது மட்டுமல்ல, தேவன் வேற இருதயத்தையே கொடுப்பார். பழைய இருதயத்தில் என்னென்ன இருந்தது எடுத்து வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 முதல், மார்க்கு 7:21 முதல். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் பொல்லாங்கனவாய இவைகளை எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். பொல்லாங்கனாகிய இவைகள் எல்லாம் மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படும். அந்த மனுஷனுடைய இதயத்துக்குள்ள என்ன இருக்குது? பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காமவிகாரம், வன்கண், பொறாமை, பெருமை, தூஷணம், மதிகேடு, இப்படிப்பட்ட பயங்கரமான இருதயம், திருக்குள்ளதும் பொல்லாதுமான இந்த இருதயம், இந்த இருதயத்துக்குள்ள இருந்து என்னெல்லாம் வருதோ, புறப்பட்டு வெளியே வருதோ, அது வர்றதெல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்துச்சு. ஆனால் இப்ப ஆண்டவராகிய கர்த்தர் அவர் தம்முடைய ஆவியை கொடுக்கும் போது இந்த இருதயம் மாற்றப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது நீங்கள் வேறு மனுஷனாவீர்கள், நீங்கள் வேறு இருதயத்தையே பெற்று விடுவீர்கள். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, the Holy Spirit will come upon you and the power of the highest will overshadow you, therefore also that Holy One who is to be born. பரிசுத்த ஆவியின் பலன் உங்கள் மேல் நிலையிடும் போது உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. வாசிப்போம். லூக்கா 1:30. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும் உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. போதும், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. பரிசுத்த ஆவியானவர் நம்மேலே வரும்போது, இந்த ஆவியின் பலன் நம்மேலே நிழலிடும் போது நம்மிடத்தில் பிறப்பது எப்படிப்பட்டதாம்? பரிசுத்தம் உள்ளது. நம்முடைய கசப்பு மாறும், வெறுப்பு மாறும், மற்றவர்களை மன்னிக்கிற சுபாவத்தை, குற்றங்களை, குறைகளை மன்னிக்கிற ஒரு சுபாவத்தை கர்த்தர் கொடுப்பார். நம்முடைய உள்ளம் முழுவதிலும் தேவ அன்பினாலே நிறைத்து விடுவார். ரோமர் 5:5 இப்படி சொல்லுகிறது. ரோமர் 5:5, the love of God has been poured out with our hearts by the Holy Spirit who was given to us. வாசிப்போம். ரோமர் 5:5, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். போதும், பரிசுத்த ஆவியினால் நம்முடைய இருதயங்களில் தேவ அன்பு ஊற்றப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆவியானவர் வரும்போது நம்முடைய இருதயத்திலே அன்பை ஊற்றி விடுகிறார். இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. இந்த அன்பு ஊக்கமான அன்பு திரளான பாவங்களை மூடுகிறது, தூற்றி திரிகிறதல்ல. மன்னிக்கிறோம், மறைக்கிறோம், அவர்களுக்கு உதவி செய்கிறோம்,
பவுலை குறித்து சொல்லும்போது, முன்னே தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் நான் இருந்தேன் என்று தன்னை பற்றி சொல்கிறான். 1 தீமோத்தேயு 1:13. ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றின் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொன்னான். அன்று தேவ ஜனங்களை கொல்ல புறப்பட்டவன், ஜனங்களை கொலை செய்ய புறப்பட்டவன், இன்று லிஸ்தா வீதியிலே கல்லெறியப்பட்டு கிடக்கிறான். அன்றைக்கு சுவிசேஷத்துக்கு எதிராளி, இன்று சுவிசேஷத்துக்கு பங்காளி. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்முடைய பாவம் மாறும், நம்முடைய சுவாபமும் மாறும். பாவம் மாறும், சுவாபம் மாறும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவத்தை மாற்றுவார், நம்முடைய சுவாபத்தை மாற்றுவார். ஆமென். இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது நாம் சத்துருவை ஜெயிப்போம், சமாதானத்தை பெறுவோம். சத்துருவை ஜெயிப்போம், சமாதானத்தை பெறுவோம். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59:19. ஏசாயா 59:19. When the enemy has come in like that, the spirit of the Lord will lift up a standard. வாசிங்க. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். சத்துரு வெள்ளம் போல வருவான், அப்படியே அடிச்சுட்டு போய் நம்மள ஒண்ணும் இல்லாதபடிக்கு நம்மளை கொல்றதுக்காக பிசாசு, நம்முடைய எதிராளிகள், நம்முடைய சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் வருவார்கள். பலவிதமான பிரச்சனைகள், கட்டுகள், பில்லி சூனியங்கள், பாரங்கள், எல்லா வியாதிகள், இவைகளெல்லாம் பிசாசு கொண்டு வருவான். ஆனா இந்த ஆவியானவர் வந்துவிட்டால் என்ன ஆயிரும் தெரியுமா? இதில் எல்லாவற்றிலிருந்து விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17 சொல்கிறது, ஆவியானவர் எங்க உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. இந்த அபிஷேகம், இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நுகத்தை எல்லாம் முறித்து விடும். அபிஷேகத்தில் நுகம் முறியும். ஏசாயா 10:27. அது மட்டுமல்ல, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பல பாஷைகளை பேசும்போது நமக்கு என்ன கிடைக்குமா? வாசியுங்கள். ஏசாயா 28:11. ஏசாயா 28:11. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷைகளிலே தேவனை குறித்து பாடி துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போயிருக்கிற எல்லா சோர்வுகளும், எல்லா பலவீனங்களும் மாற்றப்பட்டு நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, நுகங்களை முறித்து நம்மை ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்துவதற்கு இந்த பரிசுத்த ஆவியான உதவி செய்கிறார். அன்றைக்கு சிம்சோனை கயிறுகளால் கட்டியிருந்தார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது நெருப்புப்பட்ட நூல் போல அது தெரித்தது. ஆவியானவர் இறங்கினார், எப்தா எதிரியை ஜெயித்தார். தாவீதின் மேல் அபிஷேகம் இருந்தது, கோலியாத்தை கொன்றார். நம்முடைய பலத்தினால, என்னுடைய பராக்கிரமத்தினால ஒண்ணுமே செய்ய முடியாது. சில மனிதர்கள் நினைக்கலாம், நான் நினைச்ச ஆணைய பூனையாக்கிடுவேன், பூனையை ஆணையாக்கிடுவேன், எதை வேணாலும் செய்வேன், என்னட்ட வந்து போ, நீயா நான் பார்த்துருவோம் என்று சிலர் வீர சவால் விடுவார்கள். ஆனா வேதம் சொல்கிறது, சகரியா 4:6, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. வாசிங்க. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இந்த ஆவியானவர் நம்மிடத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட சத்துருவையும் பிசாசையும்
எதிரியையும் நாம் மேற்கொள்ள நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பலத்தை கொடுப்பார். சத்துருவை ஜெயிப்பது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். வாசியுங்கள் ஏசாயா 61:3. ஏசாயா 61:3. சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். அழுது அப்படியே சாம்பலை போட்டுட்டு அப்படியே உட்கார்ந்திருந்த மனுஷனுடைய வாழ்க்கையில சிங்காரம். துயரப்பட்டிருந்த மனுஷன் ஆனந்தமா ஆடி பாடி துதிக்கிற அந்த ஆனந்த தைல அபிஷேகம். ஒடுங்கி போய் சோர்ந்து போய் இருக்கிற மனுஷன் இப்பொழுது கர்த்தரை துதிச்சு துதியின் உட யாருக்குங்க? 61:1 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சோ கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதன் மேல் இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையிலே சாம்பலெல்லாம் சிங்காரமாய் மாறுகிறது, துயரமெல்லாம் ஆனந்த தைலமாய் மாறுகிறது, ஒடுங்கின ஆவி துதியினுடையாய் மாறுகிறது. அவனுக்கு மட்டுமல்ல, அடுத்தவர்களுக்கும் அப்படி மாற்றுகிறான். ஏனென்றால் ஆண்டவராகிய கர்த்தர், இந்த பரிசுத்த ஆவியானவர், அவர் தேற்றரவாளன், அவர் துணையாளர். உங்களை ஆற்றுவார், உங்களை தேற்றுவார், உங்களை அரவணைப்பார். ஆகையினாலே உங்களுடைய துக்கங்கள் மாறி, உங்களுடைய துயரங்கள் மாறி, நீங்கள் சந்தோஷத்தினாலே சமாதானத்தினாலே நிரப்பப்பட வேண்டும் என்றால் உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவியானவர் வரும்போது நம்முடைய நிலைமையே தலைகளாய் மாறிவிடும். வாசியுங்கள் ஏசாயா 32:15. ஏசாயா 32:15. உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எனப்படும். வனாந்திரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் பலன் என்றும் உள்ள அமைதிக்கையும் சுகமுமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னதத்திலிருந்து ஆவியான ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். எப்படி இருக்கும்? முன்னாடி உள்ள 2 வசனத்துல பார்த்தீங்கன்னா, நிலத்துல ஜனங்கள் நல்ல சந்தோஷமா கலிகூர்ந்த நகரத்துல எல்லா வீடுகள்லையும் இப்ப என்ன முளைச்சிருக்குன்னா, முச்செடியும் நெறிஞ்சிடும், அரண்மனை எல்லாம் பாலா போய் கிடக்கு, ஜன நிறைந்த நகரம் வெறுமையாயிருச்சு. எங்க பார்த்தாலும் மேடும் துருக்கமா இருக்கு, எங்க பார்த்தாலும் காட்டு கழுதைகளும் எல்லாம் மலை ஜலம் கழிக்கக்கூடிய அப்படிப்பட்ட இடமா மாறி போச்சு. இப்படி காட்டு கழுதைகள் கழிக்கிற இடம் மேய்ச்சல் இடமா இருக்கக்கூடியது மேடும் பள்ளமுமா பாலாய் போன அந்த இதை இருந்துச்சு. ஆனால் உன்னதத்திலிருந்து ஆவியான ஊற்றப்படும் மட்டும் இப்படி இருந்துச்சு. ஆவியான ஊற்றப்பட்ட உடனே நிலைமையே தலையிலா மாறிடுச்சு. எப்படி பாருங்க, உன்னதத்திலிருந்து ஆவியான ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்தரத்தில் நியாயம் இருக்கும், செழிப்பான வயல்வெளியில நீதி தங்கி இருக்கும். நீதியின் கிரியை சமாதானம், நீதியின் பலன் அமைதிக்கை சுகம். என் ஜன சமாதான தாவரணங்கள்ல, நிலையான வாசஸ்தலங்கள்ல, அமைதியா தங்கி இருக்கிற இடத்துல குடியிருப்பாங்க. And in the spirit of power upon us from the high, and the wilderness becomes the fruitful field. The justice will dwell in the wilderness. The work of righteousness will be peace. My people dwell in a peaceful habitation, in secure dwelling, and quiet in the resting place. When the spirit of the Lord is poured upon us. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்பட்டுட்டாருன்னா நம்ம வாழ்வு செழிக்கும், வளம் கொளிக்கும், நம்ம அமைதியா குடியிருப்போம்,
நம்ம இருக்கிற இடத்துல நீதி இருக்கும், நிம்மதி இருக்கும், அமைதி இருக்கும், நிலையா ஒரே இடத்துல தங்கி இருப்போம். சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வார். இப்படியாக அருமையான தேவ பிள்ளைகளே, சத்துருவை ஜெயிக்க, சமாதானத்தை பெற இந்த ஆவியானவர் உதவி செய்வார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது சத்துருவை ஜெயிப்போம், சமாதானத்தை பெறுவோம். இரண்டாவதாக, முதலாவது பாவம் மாறும், நம் சுபாவம் மாறும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பாவத்தை மாற்றுவார், சுபாவத்தை மாற்றுவார். இரண்டாவதாக, சத்துருவை ஜெயிப்போம், சமாதானத்தை பெறுவோம். மூன்றாவதாக, இந்த பரிசுத்த ஆவியான நம்மிடத்தில் வரும்போது நாம் சாட்சியாய் வாழுவோம், சத்தியத்தை பறைசாற்றுவோம். சாட்சியாய் வாழ்வோம், சத்தியத்தை பறைசாற்றுவோம். மூன்றாவதாக, அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8, அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஆவியானவர் வரும்போது நாம் ஆண்டவருக்கும் மற்றவருக்கும் முன்பாக ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வோம். அவங்கள பார்ப்பா, அவங்க எப்படி இருக்கிறாங்க, எவ்வளோ நல்லா இருக்காங்க, அவங்க குணத்தை பாரு, அவங்களுடைய நிலைமையை பாரு என்று சொல்லி அடுத்தவங்க சொல்கிற அளவுக்கு நற்சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். ஏனென்றால் இந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்றால், ஏசாயா 11:2, ஞானத்தையும் உணர்வும் உள்ள ஆவியானவர், ஆலோசனையும் பலனும் கொடுக்கிறார் ஆவியானவர். நமக்கு அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் கொடுக்கிற ஆவியானவர். இந்த ஆவியானவரை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் நம் மத்தியிலே அமர பண்ணுகிறார். ஏசாயா 42:1-2, ஏசாயா 42:1-2, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார். தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்கப்படவும் மாட்டார். இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் உள்ளத்திலே இருக்கிறார்களோ, யார் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார்களோ, பரிசுத்த ஆவியானவரை தன் உள்ளத்தில் யார் அமர்த்தி இருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சுபாவம் மாறி கூக்குரலிட மாட்டார். சத்தம் போட்டு கத்துறது, கூக்குரலிட மாட்டார். He will not cry out, nor raise his voice. சத்தம் போட்டு பேசுறது, அவன் பேசுறது ஊருக்கே, அந்த தெருவுக்கே, 4 வீட்டுக்கு கேட்கிற மாதிரி கத்துறது, பயங்கரமா பேசுறது. இந்த சுபாவங்கள் எல்லாம் இருக்காது. சத்தம் வெளியில கேட்காது, வீதியில கேட்காது, கூக்குரோட மாட்டான். மென்மையான, அமைதியான, அப்படிப்பட்டதான பழக்க சுபாவங்கள் மாற்றப்படும். சாட்சியுள்ள வாழ்க்கை. அது மட்டுமல்ல, பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அன்னைக்கு பயந்து ஓடுனான் பேதுரு. ஒரு வேலைக்காரி முன்னாடி தெரியவே தெரியாத மறுதளிச்சான் அந்த பேதுரு. ஆனா இன்னைக்கு அப்போஸ்தலர் 3:15 சொல்லுது, ஜீவாதிபதியை கொலை செஞ்சீங்க, we are the witness. அதுக்கு நாங்க சாட்சிங்க. You killed the prince of life, but God could raise from the dead, of which we are the witness. நாங்க அதுக்கு சாட்சி. நீங்க கொலை செஞ்சீங்க, ஜீவாதிபதியை கொலை செஞ்சீங்க, தேவனோ அவருடைய மருத்துவர்கள் எழும்ப பண்ணினார். நாங்க சாட்சியாக்கும். பயந்து ஓடுனவன், ஒளிஞ்சு மறைஞ்சவன், மறுதளிச்சவன், சபித்தவன், சத்தியம் பண்ணினவன், எனக்கு இயேசுவை தெரியவே தெரியாது என்று சொன்னவருக்கு எங்கிருந்து இந்த தைரியம் வந்துச்சு? அவருடைய பயம் எங்க போச்சு? பரிசுத்த ஆவியானவர், அந்த வல்லமை. 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 1:7, God has not given to us
the spirit of fear, but of power and of love and a sound mind. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கார். பலமுள்ள ஆவி, அன்புள்ள ஆவி, தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நாம் பெறவில்லை. அப்பா பிதாவை என்று கூப்பிடுற ஆவியை கர்த்தர் புத்திரசுவிய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். யாக்கோபுக்கு மீறுதலை, இஸ்ரவேலுக்கு பாவத்தையும் அறிவிக்கும்படிக்கு மீகா 3:8 சொல்லுகிறது. பாவத்தை அறிவிக்க, மீறுதலை சொல்ல, ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை விதைக்க ஆண்டவர் பலத்தினால, நியாயத்தினால, பராக்கிரமத்தினால உங்களை என்னை நிரப்பிக்கிறார். ஏசாயா 61:1 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார். அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். The Lord has anointed me. The Spirit of God is upon me to preach the good tidings to the poor. ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு நல்ல வார்த்தையை, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. இந்த ஆண்டவர் இயேசு உங்களுக்காய் மரித்திருக்கிறார், உங்களுக்காய் ஜீவனை கொடுத்திருக்கிறார், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவரை நீங்க நம்பி விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் வாழ்க்கையில் பாவங்களை மன்னித்து உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்ற அந்த நல்ல விசேஷத்தை, அந்த நற்காரியங்களை, அந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்காகத்தான் கர்த்தர் எனக்கு அபிஷேகப்படுத்தியிருக்கிறார். காயப்பட்டவர்களை ஆற்றி தேற்று, அவருடைய காயங்களை கட்டப்பட்டவர்களை கட்டவிழ்க்க, ஆறுதல் படுத்த, ஜனங்களை சீர்படுத்த, அவருடைய வாழ்க்கை சிங்காரமாக்க, ஒடுங்கி போயிருக்கிற வாழ்க்கையை தலைக்க வைக்க, இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களை என்னையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவி இடத்தில் வரும்போது மூன்றாவதாக சாட்சியாய் வாழ்வோம், சத்தியத்தை பறைசாற்றுவோம். சாட்சியாய் வாழ்வோம், சத்தியத்தை பறைசாற்றுவோம். முதலாவது பாவத்தை மாறும், நம் சுவாபம் மாறும். இரண்டாவதாக சத்துருவை ஜெயிப்போம், சமாதானம் பெறுவோம். மூன்றாவது சாட்சியாய் வாழ்வோம், இந்த வேத சத்தியத்தை மற்றவர்களுக்கு நீங்களும் நானும் பறைசாற்றுவோம். நான்காவதாக இந்த ஆவியானவர் நம்மிடத்தில் வந்தால் அவர் நம்மை வழிநடத்துவார், வல்லமையாய் பயன்படுத்துவார். வழிநடத்துவார், வல்லமை வரங்களையால் தந்து பயன்படுத்துவார். வழிநடத்துவார், வல்லமை வரங்களை தருவார். யாத்திராகமம் 35:33 யாத்திரா 35:33 பெசலேயல் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனுக்கு அந்த ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் ஞானம், அறிவு, புத்தி இதெல்லாம் கொடுத்து வேலைகளை யூகித்து செய்ய, எந்த வேலையை எப்படி செய்யணும், எதை எப்படி பண்ணணும் என்கிற வேலைகள்லாம் செய்யறதுக்கு ஒரு இன்ஜினியரிங் மைண்டை இந்த ஆவியானவர் கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, நான் என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கிறார். 143 சங்கீதம் 10 இப்படி சொல்கிறது. 143:10 உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இந்த ஆவியானவர் நல்ல ஆவியானவர், செம்மையான கரெக்டான வழியில உங்களை என்னை நடத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, யோவான் 16:13 சொல்கிறது, அந்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். இனி வரப்போகிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார், பிரயோஜனமானவைகளை போதிப்பார். யோவான் 14:26 பலவீனப்பட்டிருக்கிற நேரத்தில், உதவியற்ற நிலைமையில, ஜெபிக்க கூட முடியாத நிலைமையில, அப்படியே சோர்ந்து போயிருக்கும் போது ரோமர் 8:26-27 சொல்லுகிறது, அந்தபடியே ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களை உதவி செய்வார்.
வாக்கு கடங்காத பெருமூச்சோடு அவர் நமக்காய் அவர் ஜெபிப்பார். அந்த ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். The Spirit of Lord help in our weakness. நம்முடைய குறைவுகள்ல, நம்முடைய வீக்னஸ்ல அவர் நமக்கு உதவி செய்து அதையெல்லாம் மாற்றுவார். நம்மை வழி நடத்தி, நமக்கு போதித்து, புத்தி சொல்லி, நம்மை உயிர்ப்பித்து, நம்ம தேவ பிள்ளையாய் வாழ்வதற்கு வழிகாட்டி வழி நடத்துவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது அவர் நம்மை வழி நடத்துவார். அந்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவது மட்டுமல்ல, ஊழியம் செய்வதற்கு வல்லமை தருவார், வரங்களை கொடுப்பார். 1 கொரிந்தியர் 12:7 முதல் 11 வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் பலவிதமான வரங்களை கொடுக்கிறார். இந்த வரங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காய் வல்லமையாய் ஜீவிக்க அவர் உதவி செய்வார். உனக்கு உண்டான வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு என்று சொல்லி அன்றைக்கு தீமோத்தேயுக்கு பவுல் சொன்னார். 2 தீமோத்தேயு 1:6-7. ஆக சாட்சியான வாழ்வு வாழ மட்டுமல்ல, அற்புதங்களில் அடையாளங்களையும் உங்கள் மூலமாக உங்கள் கைகளை கொண்டு செய்ய உதவி செய்வார். இந்த பேதுருவின் கையினால் பிறவி சப்பானி சுகமடைந்தான். செத்த பெண் தபித்தால் உயிரோடு எழுந்தார். பேதுரு நிழல்பட்டு அநேகர் சுகமானார்கள். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், இதை பார்க்கில மேலான காரியங்களை செய்வான். அற்புதங்களை செய்ய, அடையாளங்களை செய்ய, தேவனுக்காய் வல்லமையான ஒரு வாழ்வு வாழ, வல்லமை வரங்களோடு தேவனுக்காய் பிரகாசிக்க, அருமையான தேவர் பிள்ளைகளே, உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியார் உங்களிடத்தில் வரும்போது அவர் உங்களை வழிநடத்துவார், வல்லமை வரங்களை கொடுத்து பயன்படுத்துவார். 4வதாக, 5வதாக மற்றும் கடைசியாக இந்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது நாம் உலகில் உயர்வடைவோம், உன்னத பரலோகம் செல்வோம். உயர்வடைவோம், உன்னதம் செல்வோம். ஆண்டவரால் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். அபிஷேகத்தினால் கொம்பும் உயரும். சங்கீதம் 92:10 வாசிக்கிறோம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புது எண்ணெயால் அந்த அபிஷேகம் நம்மை உயர்த்துகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, யோசேப்பின் வாழ்க்கையில ஆதியாகமம் 41:38 41 வசனங்களை வாசிக்கும் போது அங்க வாசிக்கிறோம், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற யாராவது மனுஷன் இருக்கிறானா? 41:38 அங்கே எகிப்தின் ராஜா பார்வோன் சொல், இந்த மனுஷன மாதிரி can you find such a man as this in whom is the spirit of God? பரிசுத்த ஆவியை பெற்ற இந்த மனுஷன மாதிரி வேற ஏதாவது மனுஷன் இருக்கிறாங்களா? இல்ல. இந்த மனுஷனை நீ என் அரண்மனைக்கு நீ அதிகாரியா இருப்பாய், எகிப்து தேசம் முழுமைக்கும் நீ அதிகாரியா வைப்பேன் என்று சொல்லி சிறைச்சாலையில் இருந்தவனை சிங்காசனத்துக்கு உயர்த்த வைத்தது இந்த பரிசுத்த ஆவியானவர். அருமையான தேவ பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகம் 78:70-72 வசனங்கள்ல ஒரு மனுஷன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். கரவலாடுகளின் பின்னே திரிந்தவன, ஆடு மேய்த்தவன தேசத்தின் அதிபதியாய் மாற்றினது எது? அபிஷேகம். 2 சாமுவேல் 23:1-2 வாசியுங்கள். 2 சாமுவேல் 23:1-2. 2 சாமுவேல். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது எனும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், மேன்மையாய் உயர்த்தப்பட்டவன், யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பெற்றவன், இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடினவன்,
அவன் சொல்கிற வார்த்தை, அடுத்த வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. ஆவியானவர் அவனை கொண்டு பேசினார். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அந்த அபிஷேகம் அவனை மேன்மையாய் உயர்த்தினது. தேவ பிள்ளையே, ஒரு ஆடு மேய்க்கிறவனை அரசனாய் உயர்த்தினது கர்த்தருடைய வசனம். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் அவர். தான் அபிஷேகம் பண்ணினுடைய கொம்பை உயர பண்ணுகிற தேவன் அவர். 1 சாமுவேல் 2:8 2:10 வாசிக்கிறோம். ஆகையா நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை கொடுக்க, நம்மை ஒரு டாப்பராய் இந்த தேசத்தில் நிலைநிறுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். உலகத்திலே நாம் உயர்வடைவதற்கு மட்டுமல்ல, அந்த உன்னத பரலோகம் கொண்டு செல்லவும் இந்த ஆவியானவர் தான் தேவை. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தல் 22:17 ஆவியும் மனவாட்டியும் வா என்பானாக, கேட்கிறவனும் ஆமென் என்று சொல்ல கடவன். எபேசியர் 4:30 மீட்கப்படும் நாளுக்கென்று கர்த்தர் நமக்கு முத்திரையாக பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். The Holy Spirit of God, by whom you were sealed by the day of redemption. பரிசுத்த ஆவியானவர் நம் பரலோகத்துக்கு செல்வதற்கு ஒரு அச்சாரமாக, ஒரு முத்திரையாக கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். நாம் மீட்கப்படுவோம் என்பதற்கு அச்சாரம் யார்? எபேசியர் 1:13-14 வசனங்கள். எபேசியர் 1:13-14 வசனங்கள். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆவியானவர், Holy Spirit of promise, who is the guarantee of our inheritance, நம்முடைய சுதந்திரத்துக்கு அவர் கேரண்டி கொடுக்க, நீ கட்டாயம் பரலோகம் போவ, என்னுடைய ராஜ்யத்துக்கு வருவ என்பதற்கு, மீட்கப்படுவ until the redemption of first possession, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்பதற்கு அடையாளம் தான் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை. அருமையான தேவ பிள்ளைகளே, மரணமானது ஜீவனால விழுங்கப்படுவதற்கு இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. 2 கொரிந்தியர் 5:5 இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு கொடுக்கிறவரும் அவரே. சோ இந்த ஆவியின் அச்சாரம், இந்த ஆவியானுடைய முத்திரை, அது கொடுக்கப்படும் மட்டுமே நாம் மகிமை அடைந்து பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஆவியினாலும் ஜகத்தினாலும் பிறவாவிட்டால் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 3:5 சொல்லி இருக்கிறார். பரலோக வாழ்வின் முன்னுசையை இந்த பூமியிலேயே அனுபவிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஆவியால் நிரப்பும் போது நமக்கு ஒரு வல்லமை இருக்கும், நமக்கு ஒரு மீட்பு இருக்கும், நமக்கு ஒரு சீல், ஒரு முத்திரை இருக்கும். அந்த அச்சாரமாய் முத்திரையான அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் நான் பெற்று தேவனுக்காய் வாழ கர்த்தர் உதவி செய்கிறார். ஆக பரிசுத்த ஆவியும் இடத்தில் வரும்போது 5 காரியங்களை சொன்னேன், மறுபடியும் சொல்கிறேன். பாவத்தை மாற்றுவார், நம் சுபாவத்தை மாற்றுவார். 2வதாக சத்துருவை ஜெயிப்போம், சமாதானம் பெறுவோம். 3வதாக சாட்சியாய் வாழ்வோம், சத்தியத்தை பறைசாற்றுவோம். 4வதாக பரிசுத்த ஆவியான வழி நடத்துவார், வல்லமையாய் பயன்படுத்துவார். 5வதாக உயர்வடைவோம், உன்னதம் செல்வோம். இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை அன்றைக்கு தேவ பிள்ளைகள் பெந்தேகோஸ்தே நாளிலே பெற்றுக்கொண்டார்கள். இந்த நாள் இன்றைக்கு, இந்த மே 31ஆம் தேதி, இன்றைய தினம்
அதே பெந்தேகோஸ்தே பண்டிகை அன்றைக்கு மேல் வீட்டறையிலே பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே அவர்கள் காத்திருந்தார்கள். தேவ பிள்ளைகளே, 2:1 சொல்லுகிறது காத்திருந்தார்கள். இன்றைக்கும் நீங்களும் நானும் காத்திருக்கிறோம். விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எனக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் என்று நீங்கள் காத்திருந்தால் உங்களுக்கும் தருவார். தேவன் கீழ்ப்படியவர்களுக்கு தந்தளின பரிசுத்த ஆவி அப்போஸ்தலர் 5:32 கீழ்ப்படியவர்களுக்கு தந்தளின பரிசுத்த ஆவி தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்தால் நிச்சயமாக இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பொழிந்தருளப்படுவார். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆகையால் தேவனே உன் தேவன் உம்மை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார். தேவ பிள்ளைகளே, பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், அக்கிரமத்தை வெறுத்து விட்டு விடுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெறுவீர்கள். விசுவாசத்தோடு கேளுங்கள். ஒருவன் விசுவாசமாயிருக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து ஓடும். விசுவாசத்தோடு தாகத்தோடு கேளுங்கள். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வர கடவன். எஸ்ஐயா 55:1 சொல்கிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். எஸ்ஐயா 44:3 சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே தாகத்தோடு விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். பரிசுத்த ஆவியை தாரும் என்று கேளுங்கள். பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பது நிச்சயம் அல்லவா? லூக்கா 11:13 வாசியுங்கள். லூக்கா 11:13 பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையா ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது எவனாவது ஆண்டவரிடத்தில் ஒரு தகப்பனிடத்தில் எனக்கு அப்பந்தான் கேட்கும் போது பெத்த பிள்ளைக்கு கல்ல கொடுக்க மாட்டான், மீன் தான் கேட்கும் போது பாம்பை கொடுக்க மாட்டான், முட்டையை கேட்டா தேலை கொடுக்க மாட்டான். நான் தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், என் பிள்ளையாவது படிச்சு நல்ல நிலையில் இருக்கணும்னு சொல்லி ஒரு பொல்லாத தகப்பன் கூட நினைக்கும் போது அந்த பரம தகப்பன்ட்ட பரிசுத்த ஆவியை கேட்கும் போது நிச்சயமாய் தருவா. அருமையானவர்களே, மனம் திரும்புங்கள், அக்கிரமத்தை வெறுங்கள், தேவனுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், விசுவாசத்தோடு தாகத்தோடு கர்த்தரிடத்தில் செபியுங்கள். இந்த ஆவியானவர் உங்களுக்கும் பொழிந்தரப்படுவார். இந்த ஆவியானவர் பொழிந்தரப்படும் போது ஒரு விதமான பாஷைகளை பேசுவீர்கள். பலவிதமான பாஷைகளை அவர்கள் பேசினார்கள். ஆவியானவர் தந்தருள வரத்தின்படியே அவர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். மற்றவர்கள் பரியாசம் பண்ணினார்கள், குடித்து வெறுத்திருக்கார்கள் என்று. ஆனால் பலதரப்பட்ட ஜென்ம பாஷையிலே அவர்கள் பேச கேட்டார்கள், மகத்துவங்களை பேசினார்கள். காண்கிறது கேட்கிறமா இதை பொழிந்தவர்களா? ஆகையால் இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டும், நமக்கு வேண்டும். அப்படி இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறீர்களா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்வு மாறணும். ஆண்டவரே, என் குடும்பம் முள்ளுக்காடா இருக்குது, என் வீட்டில் சண்டையும் சச்சரவும் அதிகமா இருக்குது, என் வீட்டுக்கு போகணும்ன்ற நிலையில் இருக்கேன். வனாந்திரம் போல பாலைவனம் போல இருக்கு, பட்ட மரம் போல நான் இருக்கேன். என்னை பசுமையான வயல்வெளியா மாற்றணுமே ஆண்டவரே. இந்த வனாந்திர வயல்வெளியா மாற வேண்டும் என்றால் உங்களுடைய வீட்டில் அமைதியும் ஆனந்தமும் ஐஸ்வர்யமும் நிம்மதியும் இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அவசியம். தேவ பிள்ளையே, பயந்து பயந்து வாழ்றேன், ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்றேன், எதை கண்டாலும் பயம், எதை கண்டாலும் பயம், பெரிய மனுஷனை கண்டாலும் பயம்,
மற்றவங்களை கண்டால் பயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அவங்களுக்கு அந்த வியாதி, இவங்களுக்கு இந்த வியாதி, எனக்கு இதை வந்துருமோ இந்த பயம். தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்கள் மூலமாய் அநேகர் வாழ்க்கையில் அமைதி அடைய, அநேகருக்கு நீங்கள் நிம்மதி கொடுக்க, அநேகருடைய காயங்களை கட்ட, உங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்த, இந்த கர்த்தரின் வார்த்தையை சொல்ல ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, அற்புதங்களான அடையாளங்களையும் உங்கள் மூலமாய் செய்து அநேகருடைய கண்ணீரை துடைப்பதற்கு, கவலைகளை மாற்றுவதற்கு தேவன் உங்களை பயன்படுத்த போகிறார். இதுவரைக்கும் கல்லான இருதயத்தோடு முரட்டு சுபாவத்தோடு வாழ்ந்த நான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட உடனே என் சுபாவம் மாறுகிறது, என் பழக்க வழக்கங்கள் மாறுகிறது, நான் புதிய மனிதனாய் மாறிவிட்டேன், என் இருதயமே மாற்றப்பட்டு விட்டது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீ வேறு மனுஷனாவாய், உன் இருதயம் மாற்றப்படும். தேவன் அவனுக்கு வேற புது இருதயத்தை கொடுத்தார். உடைய இருதயத்தை மாற்றுவார், உடைய சுபாவத்தை மாற்றுவார், உடைய கண்ணீரை துடைப்பார், உடைய கவலைகளை எல்லாம் மாற்றுவார். உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். ஆண்டியாய் இருந்தவனை ஆசனாக்கினவர், சிறையில் இருந்தவனை சிங்காசனத்துக்கு உயர்த்தினவர், ஆடுகளின் பின்னே திரிந்தவனை அதிபதி ஆக்கினவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கு வேலை செய்வதற்கு வேண்டிய ஞானத்தை, பலத்தை கொடுப்பார். இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து, ஆண்டவரே, இந்த ஆவியானவர் எனக்கு வேணும் அப்பா, இந்த ஆவி எனக்கு வேணும் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை எனக்கு வேணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவி இடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, நீங்கள் வல்லமை அடைந்து அப்படின்னு சொன்னீங்களே, அந்த வல்லமை எனக்கு தேவை தேவான்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போமா? கேட்போம். வல்லமை தேவை தேவா, வல்லமை தரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தரும் தேவா, ஒளிந்திடும் வல்லமை
ஆவியானவரே உம்முடைய கிருபை எனக்கு தேவை ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இப்பொழுதும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் பொழியப்படுவாராக. தேவ வல்லமை ஒவ்வொருடைய சிரசிலே உச்சம் தலையிலே இறங்கட்டும் அப்பா. பாலைவனமாய் இருக்க வாழ்க்கை பயிர் நிலமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒடுங்கி போன ஆவி மாறட்டும் அப்பா. துயரங்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய வல்லமையை இப்பொழுது கொடுப்பீராக ஐயா. தகப்பனே, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது சொன்னது போல அந்த புது எண்ணெயின் அபிஷேகத்தை, அந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை, பராக்கிரமத்தை, அந்த வல்லமையை தேவன் இப்பொழுது கொடுப்பீராக. எல்லா பயங்கள் மாறும்படிக்கு, எல்லா சுவாபங்கள் மாறும்படிக்கு, எல்லா அடக்கத்தன்மைகள் மாறும்படிக்கு, எல்லா கல்லான இருளையும் கரையும்படிக்கு இப்பொழுது இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் ஆவியான ஊற்றப்படுவதாக. ஒவ்வொருவரையும் கர்த்தரில் தொடுவீராக. ஒவ்வொருவருக்கும் ஆவியான பாய்ந்து செல்வீராக. யாக்கதடி நாம் தடரி நாம் கபோலவா ரித்ததடி நாம் தடி நபலவலவா சதடி நபா ரிக்கவாத யாந்தடி ராமனி மிக்கதடி நபலவா அப்பதி யாந்தடி ராதி சகதி யாந்தடி நபலவா ஆகி நிமிக்கதடி நபலுக்கதடி நபலவலவா. ஹalleluya ஹalleluya. ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் இப்பொழுது தொடுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டும். என் வாழ்க்கை மாற வேண்டும். என் சுவாபம் மாற வேண்டும். எனக்கு துன்பம் தீர வேண்டும். நான் வல்லமை உள்ள மனுஷனாய், வரங்கள் பெற்ற மனுஷனாய் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். தாகத்தோடு கேட்கிறேன் ஆண்டவரே. கண்ணீரோடு அன்றைய விண்ணப்பிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் தொடுவீராக. ஆவியான ஒவ்வொருவரையும் தொட்டு நீ ஆசீர்வதிப்பீராக ஐயா. எங்களுடைய பலத்தினால, எங்க பராக்கிரமத்தில் ஒண்ணுமே நடக்காதப்பா. எல்லாம் உம்மாலாகும், எல்லாம் உம்மாலாகும். ஆவியானவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்பொழுது நம்முடைய ஜனங்களை தொடுவீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஹalleluya ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் ஆழமாய் கிரியை செய்து ஒவ்வொருடைய தேவைகளை சந்தியும், ஒவ்வொருடைய குறைவுகளை நிறைவாக்கும், ஒவ்வொருடைய கண்ணீரை துடைத்து பிள்ளைகளுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்து ப்ரமோஷனுக்காக, நல்ல ஒரு வேலைக்காக யாரெல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கார்களோ அவருக்கு நல்ல தொழில்களையும் நல்ல வருமானங்களையும் கர்த்தர் கொடுத்து நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும். ஊழியக்கான நான் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமையும் உமக்கு செலுத்தி இரட்சகரும் ராஜனுமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.